ஒரு சராசரி அரசியல்வாதியாவே விஜய் இருக்க மாட்டாரு. அவர் ஒரு எலைட் அவர் பொலிட்டிஷியனாவே சராசரி இருக்காரு. அரசியல்வாதி இல்லைங்க. தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வர வந்த அரசியல்வாதி. விஜய்ன்றது வெறும் பேர் இல்ல, விஜய்ன்றது ஒரு விஜய் அவர்களோட பிரஸ் மீட் எப்போ? பிரஸ் மீட் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. நான் கொடுக்குற பிரஸ் மீட்ல நாங்கள் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். சனிக்கிழமை தான் வருவாரா அப்படின்னு நினச்சிக்கிறீங்களே, இந்த சனிக்கிழமை ஒரு நாள் அவர் பார்த்துட்டு போயிடுறாரு. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நியூஸ் அந்த சனிக்கிழமை அவர் பேசின எங்களை பற்றியே பேசி உங்கள் கட்சி வளர்க்க முடியாமல் உங்களுக்கு போயிடும். அதனால நாங்கள் ஒரு நாள் வர்றது உங்களுக்குலாம் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. மாற்று கட்சி பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்க, உங்களுக்கு பயம்னு சொன்னீங்கன்னு கட்சி பேரையும் சொல்லிட்டாரு, மோடிஜி பேரையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன ப்ரொவோக் பண்ணுறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சுட்டா. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது மேடம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. ஏன் மேடம் கலந்துக்கல? திமுக ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா அதுக்கு போக வேண்டிய அவசியம் தாவேக்கா. அரசாங்க சம்பந்தப்பட்ட கூட்டம் கிடையாது. திமுக நடத்துகிற கபடை நாடகம் அப்படின்றது